ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அழகான பூவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான். அதுவும் நம்ம பேப்பர்லேயே ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பெரிய வட்டம் போட்டுக்கலாம். காம்பஸ்க்கு பதிலாக நான் இந்த 3 பென்சிலை ரப்பர் பேண்டால் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 9 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வட்டத்தை இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியான கிராஃப்ட் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ 9 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வட்டத்தை போட்டாச்சா? இப்போது அந்த வட்டத்தை கத்திரியால் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வட்டமான பேப்பரை நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறனோ அதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. வட்டமாக இருக்கிற பேப்பரை நம்ம இந்த மாதிரி கூம்பு ஷேப் வர வரைக்கும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி பென்சிலில் கோடு போட்டுட்டு, நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லைன் போட்டிருக்கிறேன். வேணும்னா லைன் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கத்திரியாலேயே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுலாம். இந்த கூம்பு ஷேப்பில் பாதி வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாகவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓரங்களை வந்து பூவோட இதழ்கள் எப்படி வளைவாக இருக்கும் அந்த ஷேப்புக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூம்போட முனைகளில் நம்ம கட் பண்ணோம்ல, அதோட விளிம்புகள் எல்லாம் இந்த மாதிரி வளைவாக இருக்க மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கூம்பு ஷேப்பை அப்படியே நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணாத இடங்கள் இருந்துச்சுன்னா அதை கத்திரியால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுனால இன்னும் 2 இடத்துல கட் பண்ணாமல் இருக்கும், அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பூவோட இதழ்கள் மாதிரி கட் பண்ண ஒரு ரவுண்டு ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி கத்திரியால் கட் பண்ணி நம்ம எப்படி பொட்டலம் போடுவோம், அதாவது ஒரு கோன் ரெடி பண்ணால் எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பேப்பரை நம்ம ஃபோல்டு பண்ணணும். கோன் ஷேப்பில் இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கத்திரிக்கோல் இல்லை பென்சிலை வச்சு இதோட முனைகளை எல்லாம் நம்ம லைட்டாக இப்படி வளைச்சி விடணும். வளைச்சி விட்டீங்க அப்படின்னா பூவோட இதழ்கள் எப்படி அழகாக வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இந்த பேப்பரும் நேச்சுரலாக அப்படி ஃப்ளவர் மாதிரியே லுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி விடுறதுனால இப்போ நம்ம கோன் மாதிரி இந்த பேப்பரை இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்துட வேண்டியதான். இப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அழகான ஒரு பூ ரெடி ஆயிரும். இன்னும் இது கம்ப்ளீட் ஆகலை. இதோட முனையில் நம்ம லைட்டாக கம்மை போட்டு ஒட்டி விட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பூ, அந்த பூவில் நமக்கு ஒரு பகுதி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூவை ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னொரு கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் இதழ்கள் நல்லா விரிஞ்ச மணிக்கு தெரியும். இது அப்படியே தனியாக வச்சுட்டு 2.5 சென்டிமீட்டர் அகலம் 40 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். நான் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள 2 பேப்பரை கம்மால் ஒட்டிட்டு 40 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு பேப்பரை எடுத்துட்டேன். ஓகே, இப்போது அந்த பேப்பரை இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
4-5 தடவை அந்த 40 சென்டிமீட்டர் நீளமுள்ள பேப்பரை மடித்ததுக்கப்புறமா சிசரால் கீழே இருந்து மேலே நம்ம கட் பண்ணிகிட்டே வந்துடணும். குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி விடுங்க. பேப்பரை நீளமாகவே வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் கட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கட் பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். மடித்து வச்சு நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா பேப்பரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. நம்ம எங்கெல்லாம் மடித்து விட்டோமோ அந்த இடத்துல மட்டும் பேப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதையும் நம்ம குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். பேப்பரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேப்பரோட ஒரு விளிம்பில் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ண மாதிரி இருக்கும், இன்னொன்று பிளெயினாக இருக்கும். ஓகே, அது இருக்கட்டும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கலாம். பேம்பு ஸ்டிக் கடையில் வாங்கலை, இல்லை வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற ஈக்கு வாரி குச்சியை கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பூவுக்கு பச்சை கலர் காம்பு இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பச்சை கலர் பெயிண்டை அந்த குச்சியில் அடித்து எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் பேப்பர் இருந்ததுன்னா கூட நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குச்சி ஷேப்புக்கு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை கூட நம்ம பூவோட காம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் பெயிண்டை இந்த குச்சியில் அடித்தாச்சு. இப்போ பெயிண்ட் கொஞ்சம் காயட்டும், இதை அப்படியே வச்சிடலாம். க்ரீன் கலர் அடிச்சுட்டு அப்படியே அந்த குச்சியை விட்டுடலாம். ப்ளெயினாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் கலரில் பேப்பரை இந்த மாதிரி இலை ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம அந்த குச்சியில் ஒட்டி விடலாம். பெயிண்ட் கொஞ்சம் லைட்டாக தான் காஞ்சிருக்கு, இருந்தாலும் வீடியோக்காக நான் அந்த குச்சியை எடுத்துறேன். அதில் கொஞ்சமாக இந்த க்ளூகன்னால் பசையை வச்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக லூஸ் விடாமல் சுற்றிக்கிட்டே வந்துட வேண்டியதான். குச்சியில் பேப்பரை சுற்றும் போது அப்பப்போ இந்த மாதிரி கம் வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டிங்கன்னா நல்லா இறுகி நிற்கும், நமக்கு லூஸ் ஆகிக்கிட்டே வராது. பேப்பரை ஃபுல்லாக அந்த குச்சியில் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக கம்மை போட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. கம் போட்டு நல்லா ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த பேப்பர்ஸை நம்ம இந்த மாதிரி விரித்து விட்டோம்னா இதுவே ஒரு குட்டி கேந்தி பூ மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பூவுக்கு நடுமத்தில் இருக்கிற மகரந்த மாதிரியும் அதுக்கு காம்பும் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா வெள்ளை கலர் பேப்பரில் ஒரு பூ, அந்த பூ சென்டரில் இந்த மாதிரி நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில் கம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல குச்சியில் மகரந்தம் இருக்க மாதிரி அதை அப்படியே நம்ம இந்த பூவில் நடுமத்தில் வச்சு விட்டுடலாம். வெள்ளைப்பூவில் நம்ம சென்டரில் கம் வச்சோம் பார்த்திங்களா, அந்த கம்மில் இப்போ வச்ச மஞ்சள் பூ வந்து நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் டெய்ஸி ஃப்ளவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேப்பரில் ஒரு ஃப்ளவரை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி சேம் கலர்லேயே, அதாவது ஒயிட் கலர்லேயே 4-5 ஃப்ளவரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கலர் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர் கலர் பேப்பரை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்மளே அழகாக ஃப்ளவரை ரெடி பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்குல்ல. இந்த பூக்கள் என் கண்ணை மட்டும் பறிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கும் இந்த பூக்கள் அழகாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க.
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பூக்களை ஷேர் பண்ணுங்கள். அழகான பூக்களை ரெடி பண்ணியாச்சு. இது வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் பாட் வேண்டாமா? அதை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.